ஒரு ப்ராப்ளம் சால்விங் சர்வீஸையோ இல்லைன்னா ஒரு ப்ராடக்டையோ தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறது. அப்படிங்கிற பட்சத்தில் சேல்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியினுடைய முதுகெலும்பு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த சேல்ஸை கொண்டு வர்றது யாருன்னா சேல்ஸ்மேன் இல்லைன்னா சேல்ஸ் பர்சன். ஒரு பெஸ்ட் சேல்ஸ் பர்சனாக இருக்கிறதுக்கு அவருக்கு தேவையான முக்கியமான ஸ்கில் என்னன்னா சேல்ஸ் பிச். ஹவு டு டூ ஏ சேல்ஸ் பிச் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சேல்ஸ் பிச் அப்படிங்கிறது ப்ராப்பராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை ஒரு சேல்ஸ் பர்சன் பர்ஃபெக்டாக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய பட்சத்தில் அவருக்கு மோர் சேல்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லனா மோர் கன்வர்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக சொல்கிறேங்க, ஒரு சேல்ஸ் பிச்சுங்கிறது ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ஒரு குட்டி கதை, நம்மளை பற்றினது, நம்ம ப்ராடக்ட்ஸை பற்றினது, நம்மளுடைய நேச்சர் ஆஃப் சர்வீஸ் பற்றின ஒரு குட்டி கதை தான் சேல்ஸ் பிச். ஏன் குட்டி கதை அப்படின்னு சொல்கிறேன்னா, இதை ஜென்ரலாக நம்ம 30 செகண்ட்லேயோ 1 மினிட்லேயோ 2 மினிட்டுக்குள்ளாடி இதை சொல்லி முடிக்கணும், ரைட்? இதை நம்ம எலிவேட்டர் பிச் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த பிச் தான் நம்ம இதை கஸ்டமர்கிட்ட அல்ல நம்மளுடைய கிளைண்ட்ட ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அல்ல இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்மளுடைய பிச் டிரைவ் பண்ணுறதுனால இதை எலிவேட்டர் பிச் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு சமையல் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய இன்கிரீடியன்ஸ் தேவைப்படுதோ அதே மாதிரி ஒரு கிரேட் சேல்ஸ் பிச்சுக்கு வானவெளியினுடைய நிறங்கள் மாதிரி 7 முக்கியமான இன்கிரீடியன்ஸ் தேவைப்படுது. என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம குயிக்காக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் வித் ஏ கிரீட்டிங் அண்ட் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். இதை நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வச்சுக்கணும். KISS கிஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. கீப் இட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஏன்னா பீப்புளுக்கு உங்களுடைய ஸ்டோரியில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு அவங்களுடைய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. பட் தென் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அப்படிங்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எப்படி நம்ம அவங்களை க்ரீட்டிங் பண்ணலாம்? ஹலோ, ஹாய் அண்ட் அந்த நேரம் காலத்தை பொறுத்து குட் மார்னிங், குட் ஈவினிங் இப்படின்னு நம்ம சொல்கிறது. இது க்ரீட்டிங், ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்களுடைய பேரை சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் கம்பெனியில் இருக்கீங்கன்னா அந்த கம்பெனியில் உங்களுடைய என்ன டெசிக்னேஷன் அதை நீங்கள் சொல்லலாம். இல்லை நீங்கள் உங்களை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுல ப்ரௌடாக பெருமையாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டேக்லைனாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஞாபகம் வச்சுங்க, கீப் இட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். செகண்ட் என்னன்னா, டெல் தெம் த ப்ராப்ளம் யூ சால்வ். உங்களுடைய ப்ராஜெக்ட் ஐடியாவோ இல்லை உங்கள் கம்பெனியோ ஜென்யூனாக என்ன சொல்யூஷனை ஆஃபர் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அண்ட் டெல் தம் த பர்னிங் இஷ்யூ. பர்னிங் இஷ்யூன்னு சொல்லும்போது பப்ளிக் இருக்கக்கூடிய பர்னிங் இஷ்யூ இல்லை, நம்ம கம்பெனி என்ன மாதிரி இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணும், சால்வ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லணும். இதை ஜென்யூனாக சொல்லணும். ஸோ தட் அந்த ஆத்தென்டிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க நம்பணும்ல, ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். அதாவது இது எப்படி அவங்களுக்கு ஒர்க் பண்ணும், நம்மளுடைய சொல்யூஷன் அவங்களுக்கு எப்படி பெட்டராக இருக்கும், இது பெட்டர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை இன்னும் ட்ரஸ்ட் அதிகமாக பில்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளையர்ஸ், ஒரு ப்ரௌஷர்ஸ், ஒரு ஹேண்ட் அவுட்ஸ் இது என்ன பண்ணோம்னா அவங்க ரியலாக அந்த ப்ராடக்டையோ உங்கள் சர்வீஸையோ பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லனா ஒரு வெர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அப்போ அந்த ஃப்ளையர்ஸில் என்ன இருக்கும்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸ்னுடைய இமேஜஸாக இருக்கலாம், உங்கள் சர்வீஸ்னுடைய இமேஜஸ் இல்லைனா கிராஃபிக்ஸ் அதில் இருக்கும். ஸோ இது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னும் அடிஷ்னலாக நம்ம டெஸ்டிமோனியல்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய கிளைண்ட்ஸ்னுடைய பெட்டர் ரிசல்ட்ஸ், அவங்களுடைய கிரேட் எக்ஸ்பீரியன்சஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணலாம். ஃபோர்த் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா, யுனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம ஒரு கம்பெனியில் இருக்கிறோம், நமக்கு காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, இல்லைன்னா இதே மாதிரி சிமிலர் சர்வீசஸ் அவங்க இதுக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க. உங்களுடைய கிளைண்ட்டுக்கு ஒரு கசப்பான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல உங்களுடைய ப்ராடக்ட் மற்ற ப்ராடக்ட்ஸை விட எந்த அளவில் டிஸ்டிங்க்ட், வித்தியாசமானது, எவ்வளோ யூனிக்கானது, உங்களுடைய சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெட்டராக இருக்கும், இது எவ்வளோ பாதுகாப்பானது, எவ்வளோ வேல்யூபிளானது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த யூனிக் செல்லிங் ப்ரொபோஷனில் நீங்கள் சொல்லணும். ஞாபகம் வச்சுங்க, உங்களுடைய கிளைண்ட்டுக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா WIIFM, அதாவது வாட் இஸ் இன் ஃபார் மீ.
இதில் எனக்கு என்ன இருக்குதுன்னு தான் பார்ப்பாங்க. ரைட். 5th இன்கிரிடியன்ட் என்ன அப்படின்னா விஷன். விஷன் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு விஷனை கொடுக்கணும். அது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, நீங்களும் உங்கள் டீமும் எப்படி கமிட்டடாக இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் உங்கள் டீமோட நிறைய பீப்புளுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா அவங்களுடைய லைஃப்பை ஒரு கஸ்டமருடைய லைஃப்பை எப்படி ஈஸியாக்கிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எக்ஸ்பிளைன் சொல்லும்போது எகைன் நீளமாக சொல்றது இல்லைங்க, ஷார்ட்டாக சொல்றது. ரைட். 6th இன்கிரிடியன்ட் என்னன்னா CTA, கால் டு ஆக்ஷன். நம்ம இவ்வளோ நேரம் சேல்ஸ் பிச் பண்ணுறதுக்கு ரீசனே என்னது, அவங்கள ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்கணும் இல்லையா. இது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். நீங்கள் ஒரு புக் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பாட்லேயே நீங்கள் ஒரு செல்லிங் பண்ண முடியும். சம்டைம்ஸ் சேல்ஸ் பிச் அப்படிங்கிறது அந்த ஸ்பாட்லேயே செல் பண்ணுறதுக்கு வேண்டியதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள நம்ம ஒரு 1-to-1 கன்சல்டேஷனுக்கு கொண்டு வேண்டியிருக்கும். அவங்களுடைய ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் சிவியராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்கள சம்டைம்ஸ் ஒரு ஃப்ரீ கிளாரிட்டி காலுக்கு அவங்களை மீட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான ஒரு ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா மேபி அவங்களை இன்னும் ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு நம்ம இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அடுத்த ஒரு 30 to 40 minutes இல்லைனா 1 hour ப்ரெசன்டேஷன் நம்ம என்ன பண்ணணும், அவங்கள இன்வைட் பண்ணணும். அதுதான் கால் டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறது அங்கே க்ளோஸ் ஆகும். பட் இந்த இடத்துல நீங்கள் அவங்கள ப்ரெசன்டேஷன் இன்வைட் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் சேல்ஸ். காட் இட். அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது, கால் டு ஆக்ஷன், ஞாபகம் வச்சுங்க. அண்ட் ஃபைனலி 7th இன்கிரிடியன்ட் என்ன அப்படின்னா எண்ட் வித் ஏ தேங்க்யூ நோட். ஏன் அப்படின்னா அவங்களுடைய வேல்யூபிளான டைமை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்மளால் நம்மளுடைய பிச்சை, நம்மளுடைய எலிவேட்டர் பிச்சை ப்ராப்பராக அவங்கள்ட்ட சொல்ல முடிஞ்சது. ரைட். தேங்க்ஸ் பண்ணுங்க. ஸோ தட் அந்த இடத்துல அவங்களுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அண்ட் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும்போது என்னது, அவங்க சேல்ஸ் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நடக்கலைன்னா கூட அந்த இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். அண்ட் அல்டிமேட்லி இட் வில் எண்ட் அப் இன் சேல்ஸ். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 7 இன்கிரிடியன்ஸ் இருக்கு இல்லையா, இதை ப்ராப்பரா ஸ்கிரிப்ட் பண்ணணும். ஸ்கிரிப்ட்னு சொல்லும்போது ஒவ்வொரு இன்கிரிடியன்ஸையும் தனித்தனியாக எழுதணும். எழுதும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சூசிங் ரைட் வேர்ட்ஸ், சரியான வார்த்தைகளை சூஸ் பண்ணணும். அந்த வார்த்தைகள் எதை மேட்ச் பண்ணணும்னா, உங்களை மேட்ச் பண்ணணும், உங்களுடைய சர்வீஸை மேட்ச் பண்ணணும், நம்மளுடைய சொல்யூஷனை மேட்ச் பண்ணணும், உங்களுடைய ஆடியன்ஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதை மேட்ச் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், வேர்ட்ஸை பிக் அண்ட் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுங்க, கீப் இட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், KISS. நான் இந்த வேர்டை அன்னைக்கு நிறைய தடவை ரிப்பீட் பண்ணிருக்கேன். பிகாஸ் எலிவேட்டர் பிச்சினுடைய மெயின் விஷயம் என்னன்னா, அதை எந்த அளவுக்கு ஷார்ட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இதை 1 minute பண்ணலாம், சம்டைம்ஸ் 30 seconds தேவைப்படும், ஈவன் 15 seconds கூட அந்த 7 ingredients நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்கும். ஸோ டூ இட். எலிவேட்டர் பிச் எழுதுறதோட முடிச்சு போகலைங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சொல்லுவேன், ப்ராக்டிஸ் இட் எகெயின் 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 அண்ட் எகெயின். மீண்டும் 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 ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஒரு எலிவேட்டர் பிச்சை அப்படியே சொல்லிடுறது மட்டும் இல்லை, கடகடான்னு ஒப்பிக்கிறது இல்லை. அது சொல்லும் போது என்ன இருக்கணும், பாடி லாங்குவேஜ் பெட்டராக இருக்கணும், நம்மளுடைய போஸ்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய வேர்ட்ஸ்னுடைய உச்சரிப்புகள் நல்ல தெளிவாக இருக்கணும், மனசுல தைரியம் இருக்கணும், கான்ஃபிடென்டா பேசணும், ரிலாக்ஸ்டா இருக்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை இன்னும் பெட்டர் ஆக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஆடியோவை ரெக்கார்ட் பண்றது, நம்மளுடைய வீடியோவை ரெக்கார்ட் பண்றது, ப்ராக்டிஸ் பண்றோம் இல்லையா, அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றது, இல்ல மிரருக்கு முன்னாடி நின்று மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா பேசி ப்ராக்டிஸ் பண்றது, இதெல்லாம் உங்களுடைய சேல்ஸ் பிச்சினுடைய குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஞாபகம் வச்சுங்க, ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பெர்ஃபெக்ட். மீண்டும் மீண்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு சேல்ஸ் பிச் பண்ணும்போது வானவில்லினுடைய நிறங்கள் மாதிரி இந்த 7 இன்கிரிடியன்ஸ் உங்களுடைய சேல்ஸ் பிச்சில் இருக்கட்டும். நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்ல கான்ஃபிடன்ஸோட நெக்ஸ்ட் சேல்ஸ் பிச்சை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய சேல்ஸ் 2x 5x 10x இந்த மாதிரி க்ரோ ஆகுது நீங்க பாப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சேல்ஸ் பிச் ரெடி பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. so that
நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட்ல கிடைக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுறது உங்களுடைய டாக்டர் செந்தில்குமார். விஷ் யூ ஆல் சக்சஸ். ஜெய் ஹிந்த்.